அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி, நாளைய மறுநாள் விநாயகர் சதுர்த்தி. அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டுமே இந்த அற்புதமான திருநாமத்தை உச்சரிக்க முடியும். 16 செல்வங்கள், ஆரோக்கியம் மற்றும் மன நிம்மதி, இந்த மூன்றையும் சேர்த்து தரக்கூடிய விநாயகப் பெருமானுடைய மிக சூட்சமமான ஒரு திருநாமத்தை பார்க்க போறோம். நாளும் கோளும் செய்வதைப் போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அப்படிப்பட்ட அற்புதமான விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை உச்சரித்தால் பல கோடி மடங்கு அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். சோ யாருமே நீங்க தவற விடாதீங்க. மேலும் இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நம்ம சேனல்ல நிறைய சிறப்பு பதிவுகளை பார்க்க போறோம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, அன்றைய தினம் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க, கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்காக எளிமையான சக்தி மிக்க வழிபாட்டு முறைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போறதும் ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். அதே நேரத்தில் விநாயகப் பெருமானுடைய அருளை மிகவும் வேகமாக பெற்றுத்தரக்கூடியது. திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருப்பெயரை உச்சரிக்க போறவங்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. நம்ம பார்க்க போகும் அந்த சூட்சம திருநாமம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் எத்தனை முறை உச்சரிக்கணும்ன்ற முழு தகவல்களை இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த திருநாமத்தை உச்சரிக்க போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. அதாவது வயதானவர்கள், உடல்நிலை சரியில்லாம இருக்கிறவங்க, நீங்க குளிச்சுட்டு தான் இந்த திருநாமத்தை சொல்லணும்னு கூட கிடையாதுங்க. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தாராளமாக இந்த திருநாமத்தை உச்சரிக்கலாம். அசைவத்தை மட்டும் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தியாக இருப்பதனால நான்வெஜ் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே போல நீங்க வீட்டில இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்து இந்த திருப்பெயரை உச்சரிக்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம், டைமிங்ஸ் பார்த்தோம்னா ஆகஸ்ட் 27ஆம் தேதி புதன்கிழமை பிற்பகல் 3:52 வரை சதுர்த்தி திதி இருக்குங்க. அப்படி இருந்தாலுமே அந்த திதியினுடைய அதிர்வலைகள் அன்றைய நாள் முழுவதுமே இருக்கும். சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை 3 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க சொல்லலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாகவே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ராகு காலம், யமகண்டத்துல ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சாலும் கூட அதுவே மிகப்பெரிய வெற்றியில் முடியும். இது போல வருடத்தில் 2 முக்கியமான நாட்கள் இருக்குங்க. ஒன்று விநாயகர் சதுர்த்தி, இன்னொன்று விஜயதசமி. இந்த 2 நாட்களுமே ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எந்த ஒரு குறிப்பிட்ட நல்ல நேரத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அன்றைய நாள் முழுவதுமே நமக்கு சுப முகூர்த்தம் தாங்க. சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை ஜபம் செய்ய போறவங்க, நீங்க எந்த திசையை நோக்கி வேணாலும் உட்கார்ந்துக்கலாம், அல்லது நின்னுட்டே கூட நீங்க சொல்லலாம். சேர்ல, தரையிலன்னு எப்படி வேணாலும் நீங்க உட்காரலாம். தரையில உட்கார்றவங்க விரிப்பெல்லாம் போடணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நாம ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி விநாயகப் பெருமானை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. விநாயகர் எப்பவும் என் கூடவே இருக்கணும், என்னை வழி நடத்தணும்னு மனமுருகி நீங்க 2 நிமிஷம் பிரார்த்தனையை செய்யுங்க. இதை தவிர எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை, தேவையையும் நீங்க பிரார்த்தனை செய்ய வேண்டாம். விநாயகப் பெருமான் என் கூடவே இருக்கணும்னு நம்ம பிரார்த்தனை செஞ்சாலே போதும், நாம் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றியில் முடியும். சரி வாங்க, நாம் சொல்ல வேண்டிய அந்த திருநாமம் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஓம் லம்போதராய நமக, ஓம் லம்போதராய நமக, ஓம் லம்போதராய நமக. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான அதீத சூட்சமம் வாய்ந்த திருநாமம். விநாயகப் பெருமானுக்கு மிகவும் பிடித்த திருநாமம் இது. இந்த திருநாமத்திற்கான அர்த்தம் மிகப்பெரிய வயிற்றை கொண்டவர். இந்த திருநாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க விநாயகப் பெருமான் அந்த அளவிற்கு மகிழ்ச்சி அடைந்து நமக்கு கேட்ட வரங்களை கொடுப்பார். சரிங்க, எத்தனை முறை இந்த திருநாமத்தை உச்சரிக்கணும்னு கேட்டீங்கன்னா கவுண்டிங், எண்ணிக்கையெல்லாம் முக்கியமே கிடையாதுங்க. 15 நிமிடங்கள் முதல் 20 நிமிடங்கள் வரை இந்த திருநாமத்தை உச்சரித்தாலே முழுமையான பலன்
பலன்களை நம்மால் பெற முடியும். 15 minutes to 20 minutes இந்த திருநாமத்தை நாம் ஜபம் செய்தாலே போதும். நாம ஜபத்தை முடிச்சிட்டு திரும்பவும் விநாயகப் பெருமான் என் கூடவே இருந்து என்னை வழி நடத்தணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இப்ப நம்ம பார்த்ததை போல விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த திருநாமத்தை சொல்லி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக கருங்காலி மாலை. ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் கிடைக்குதுங்க. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான பலனையும் மாற்றத்தையும் அது கொடுக்காது. ஏன்னா நிறைய பேர் கருங்காலி போட்டும் எனக்கு எந்த பலனும் இல்லைன்னு சொல்றாங்க. இதற்கு காரணம் சுத்தமான கருங்காலி அணியும் போது தாங்க அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த கருங்காலி மாலை உட்பட இன்னும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்களை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தாந்திரிக பொருட்கள் கிடைக்கணும், அதன் மூலமாக நல்ல பலன்கள் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல இந்த பொருட்களை வராகியம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் இன்னமும் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. அதுல இந்த கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கறதுனால இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி இந்த கருங்காலி மாலைக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. இந்த கருங்காலி மாலையில் 108 மணிகள் இருப்பதனால நீங்க ரெகுலரா ஜபத்திற்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ராசி மற்றும் நட்சத்திரக்காரர்களும் தாராளமாக இந்த கருங்காலி மாலையை அணியலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். இரண்டாவதாக நம்ம பார்ப்பது நாம் நினைத்ததை அப்படியே நிறைவேற்றி தரக்கூடிய ஏறு சிங்கி மூலிகை கட்டை. வீட்டில் ஏறு சிங்கி இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி கட்டையை நம்ம எடுக்கிறோம். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது. இந்த ஏறு சிங்கி கட்டையை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் தினமும் வெறும் 5 நிமிடங்கள் இந்த கட்டையை உங்களுடைய வலது கையில ரைட் அண்ட் உள்ளங்கையில புடிச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு வரணும். இது போல டெய்லி நீங்க பிரார்த்தனை செய்யும் போது உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழியில் மேஜிக் போல நிறைவேறும். ஒரு மந்திரக்கோல் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலனை கொடுக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றின்னு அர்த்தம். சில பேருக்கெல்லாம் வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. சில காரியங்கள் முடிய வருவது போல இருந்து அப்படியே நின்று போய்விடும். வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இல்லாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. சோ இது போல இருக்கிறவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை கொடுக்கும். வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும். இதை தாண்டி பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை பூரணமாக தரக்கூடியது இந்த வைஜெயந்தி மாலை. இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. அடுத்த பூஜை நாளைய மறுநாள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நடைபெற போகுதுங்க. இந்த தாந்திரிக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.